चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 3-2-1976 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு தர்மம் மற்றும் கர்மத்தின் இணைந்த ரூபம். இன்றைய உலகில் தர்மம் மற்றும் கர்மம் இரண்டுமே விசேஷமாக வர்ணனை செய்யப்படுகிறது. தர்மம் மற்றும் கர்மம் இந்த இரண்டுமே அவசியமாகும். ஆனால் தற்சமயம் தர்மத்தை சேர்ந்தவர்கள் தனியாக, கர்மம் செய்பவர்கள் தனியாக ஆகிவிட்டார்கள். கர்மம் செய்பவர்கள் காரியம் செய், தர்மத்தின் விஷயத்தை பேசாதீர்கள் என்று கூறுகிறார்கள். மேலும் தர்மத்தை சேர்ந்தவர்கள் நாங்களோ கர்ம சந்நியாசியாகத்தான் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் சங்கம யுகத்தில் பிராமணர்கள் தர்மம் மற்றும் கர்மத்தை இணைக்கிறார்கள். எனவே முழு நாளில் தர்மம் மற்றும் கர்மம் இணைந்த ரூபத்தில் இருக்கிறதா? தர்மத்தின் அர்த்தம் தெய்வீக குணங்களை தாரணை செய்வது. அனைத்து விதமான தாரணைகள், அதாவது ஞான சொரூபத்தின், தெய்வீக குணங்களின் மற்றும் நினைவு சொரூபத்தின் தாரணை. எந்தவிதமான தாரணையையும் தர்மம் என்று கூறுகிறார்கள். எனவே முழு நாளில் எப்படிப்பட்ட பொறுப்பான காரியமாக இருந்தாலும், ஸ்தூல காரியமாக இருந்தாலும், சாதாரண காரியமாகவோ அல்லது புத்தியை ஈடுபடுத்தும் காரியமாக இருந்தாலோ, அந்த ஒவ்வொரு காரியத்திலும் தாரணை, அதாவது கர்மம் மற்றும் தர்மம் இணைந்திருக்கிறதா? பெரும்பான்மையோரின் ரிசல்ட் என்னவாக இருக்கிறது? எப்படி ஒரு உரையில் 2 வாள்கள் இருக்க முடியாது என்ற பழமொழி இருக்கிறது. மேலும் ஒரு கையில் 2 லட்டுகள் வராது. ஆனால் சங்கமயுகத்தில் அசம்பவமான விஷயம் கூட சம்பவமாகிவிடுகிறது. இங்கு ஒரே நேரத்தில் 2 விஷயங்களும் சேர்ந்தே இருக்கிறது. தர்மமும் இருக்க வேண்டும் மற்றும் கர்மமும் இருக்க வேண்டும். இதற்கான பயிற்சியை தான் கற்றுக் கொடுக்கிறார். சங்கமயுகம் விசேஷமான யுகம். ஏனென்றால் என்னென்ன விசேஷங்கள் வேறு யுகங்களில் இருக்க முடியாதோ அந்த அனைத்து விசேஷங்களும் சங்கமயுகத்தில் இருக்கிறது. எனவே இதை விசேஷமான யுகம் என்று கூறப்படுகிறது. அப்படி யார் இந்த விஷயத்தின் இணைந்த ரூபத்தின் பயிற்சி உள்ளவராக இருப்பாரோ அவர்தான் சங்கம யுகத்தின் இணைந்த ரூபமான தந்தை மற்றும் குழந்தை, மேலும் பிராப்தியினுடைய இணைந்த ரூபமான ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணன், இந்த 2 இணைந்த ரூபத்தின் அனுபவி ஆக முடியும். அவர் அதிகாரி ஆக முடியும். அப்படியானால் இரண்டுமே சேர்ந்தே இருக்கிறதா? பெரும்பான்மையோருக்கு இருக்கிறதா அல்லது இல்லையா? என்ன ரிசல்ட் என்று நினைக்கிறீர்கள்? அனைவரும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது இது நிரந்தரமான இணைந்த ரூபம் ஆகிவிடுமோ அப்பொழுதுதான் பிராப்தியின் இணைந்த ரூபம் ஆகிய ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனின் தாரணை செய்ய முடியும். காரியத்தில் ஒருவேளை தர்மம் இணைந்திருக்கவில்லை என்றால் சாதாரண காரியமாக ஆகிவிட்டது அல்லவா? எனவே ஒவ்வொரு காரியத்திலும் தர்மத்தின் ரசனையை நிரப்ப வேண்டும். தர்மம் மற்றும் கர்மம் இரண்டும் இணைந்திருக்கிறதா? மேலும் தர்மத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு காரியம் செய்து கொண்டிருக்கிறேனா? மற்றும் தர்மத்தின் நேரத்தில் காரியத்தை ஒதுக்கி வைத்து விடவில்லையே என்ற இந்த சோதனை செய்ய வேண்டும். இதுவும் அனைத்தையும் துறந்ததாகிவிட்டது. எப்படி துறவர மார்க்கத்தில் தனியாக இருக்கிறார்கள்? இல்லற மார்க்கம் என்றால் இணைந்த ரூபம். எனவே தொடக்க பாகத்திலிருந்து இணைந்த ரூபமாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்றால் முயற்சி செய்வதிலும் கூட இல்லறத்தின் முயற்சியாக இருக்கட்டும்.
துறவற மார்க்கத்தினுடையதாக இருக்க வேண்டாம், அதாவது தனியானதாக இருக்க வேண்டாம். எப்படி அவர்கள் விட்டுவிட்டு தனியாக சென்று விடுகிறார்கள், இதே முறையில் தர்மத்தை விட்டுவிட்டு காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் இதுவும் துறவற மார்க்கம் ஆகிவிட்டது. எனவே எப்பொழுதும் இல்லற மார்க்கம் இருக்கட்டும். அந்த மாதிரியான அனைவருடைய பயிற்சியும் எப்பொழுது நிறைவேறிவிடுமோ அப்பொழுது நேரமும் முடிவடைந்து விடும். ஏனென்றால் இல்லற மார்க்கத்தின் சம்ஸ்காரத்தை முயற்சி செய்யும் வாழ்க்கையில் நிரப்ப வேண்டும். எனவே இப்பொழுதிலிருந்தே இந்த இணைந்த ரூபத்தின் சம்ஸ்காரத்தை நிரப்பவில்லை என்றால் அங்கே எப்படி இருக்கும்? அதிசயமான இல்லற மார்க்கம்தான் இல்லையா? தர்மம் மற்றும் கர்மத்தின் இல்லற மார்க்கம் என்று கூறினாலும் அல்லது கர்மம் மற்றும் யோகாவின் இல்லற மார்க்கம் என்று கூறினாலும் விஷயம் ஒன்றாகவே ஆகிவிட்டது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।